நான் தான் சைமன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியில் ஜாயின் பண்ணேன். 3 வருஷமா ஹைக் கொடுக்காதனால இப்படி ஆயிட்டேன். இந்த வருஷமும் ஹைக் கிடைக்காம போகும்னு சொல்றாங்க. ஆனா சோகம் என்னன்னா இந்த வருஷமும் சைமனுக்கு ஹைக் கிடைக்கல. அதனால அவர் விவசாயமே பண்ணலான்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கே திரும்பி போயிட்டாரு. ஐடி, கால் சென்டர், பிபிஓ இவை அனைத்தும் உயிரை பறிக்கக்கூடியவை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் இந்திய அரசாங்கம். இக்கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள், வசனங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. All the characters, scenes and dialogue in the short film are imaginary. This is not intended to hurt anyone. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க இந்த வருஷம் எனக்கு ஹைக்லாம் கொடுத்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க எப்படி இருந்தாலும் கொடுக்க போற அந்த 4% ஹைக் 5% ஹைக்கை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். டே மச்சான், என்னடா 1-1 முடிஞ்சுதா? உள்ள ஏதோ சிங்கம் 3 ட்ரெய்லர் ஒன்ன மாதிரி சவுண்ட் கேட்டுது. என்ன சொன்னாங்க? மச்சான், நமக்கெல்லாம் ஜமாய் ஊடா. என்னடா சொல்ற? போன வருஷம் என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த வருஷமும். கம்பெனி சிச்சுவேஷன் சரியில்லை, கம்பெனி லாஸ்ல போகுது, யாருக்கும் ஹைக் இல்லை, ஸோ நீங்களும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஊர்ல எவ்வளவோ கம்பெனி இருக்கு மச்சான், நாம ஏன்டா இந்த கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்றோம்? ஆல் ஃபேட் மச்சி. நம்ம ஒர்க் பண்ற கம்பெனி மட்டும் ஏன் மச்சான் லாஸ்ட்லயே போகுது? மச்சான், கம்பெனி நல்ல ப்ராஃபிட் எடுத்தாலும் லாஸ்ட்ல போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹைக் கேட்க மாட்டோம் பாரு. அதெல்லாம் ராஜதந்திரம் மச்சி. இதெல்லாம் கூட பரவாயில்ல மச்சான், இந்த சட்டையை ஏன் டக்குன்னு பலன்னு கேட்டாங்க பாரு, தாண்டா தாங்க முடியல மச்சான். லுக், யூ ஹாவ் டு பி ப்ரொஃபஷனல் மச்சி. ஓகே சரி, நெக்ஸ்ட் என்ன தான் வர சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் பரத், டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். And there's the bell. ஓகே பரத், நீங்க ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சா? எஸ் சார், 2 இயர்ஸ் 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு சார். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணீங்க? இன்சூரன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். வீக்கெண்ட் சர்வர் ரீபூட்டு, டெய்லி மானிட்டரிங்கு, ரொட்டீன் ஜாப்ஸு, ரொட்டீன் டாஸ்க்கு, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ரெஷராக இருக்கும்போது இது என்னங்க பண்ணீங்க? இதெல்லாம் உங்க டியூட்டி, நீங்க பண்ணி தான் ஆகணும். அதர் தன் யுவர் ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்க என்ன பண்ணீங்க? சார், ட்ரைனிங்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார். .NET ட்ரைனிங், எம்இசி ட்ரைனிங் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் சார். ட்ரைனிங் வந்து உங்களுக்கு மேண்டேட்ரிங்க. யூ ஹேவ் டு கம்ப்ளீட் 60 hours ட்ரைனிங். அதர் தன் ட்ரைனிங் ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் வேல்யூ ஆட்ஸ். அது மாதிரி நீங்க என்ன தான் பண்ணீங்க? வேல்யூ ஆட்ஸ் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையே. கேட்டி எடுக்கும்போது கூட நமக்கு யாரும் சொல்லி தரல. அதர் தன் யுவர் ரெகுலர் ஒர்க் என்ன பண்ணீங்க, அதைத்தான் நான் கேட்குறேன். சார், 2 வருஷமா ஷிஃப்ட்ல வந்துட்டு இருக்கேன் சார். என்னங்க ஷிஃப்ட்ல வரதெல்லாம் ஒரு மேட்டரா? அதை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. சார், என்ன சொன்னீங்க? இல்லைங்க, ஷிஃப்ட்ல வரதை போய் பெருசா பேசுறீங்களே, அதை தான் நான் கேட்டேன். ஏன் சார், ஷிஃப்ட்ல வரதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சு இல்ல? காலங்காத்தால் 4 மணிக்கு அலாரம் வச்சு, அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு, அந்த அலாரம் யார் காலையும் கேட்காம ஆஃப் பண்ணிட்டு, கேப் எத்தனை மணிக்கு வரும்னே தெரியாம மொபைலை கையிலேயே வச்சுக்கிட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்தா கேப் டிரைவர் திடீர்னு கால் பண்ணுவான். ஜி, உங்க பாயிண்ட்ல தான் வெயிட் பண்றேன் வாங்கன்னுவான். அப்படியே பக்குனாவும். ஒரு 10-15 நிமிஷம் அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு ஏதோ ஒரு சட்டை ஏதோ ஒரு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு ஆஃபீஸில் போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணிக்கலான்ற ஒரு நம்பிக்கையோட ஆஃபீஸில் போய் சிஸ்டமை லாகின் பண்ணி பசிக்கிற நேரத்தில் சாப்பிட முடியாமல் டைம் கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, வீக்கெண்ட் ஷிஃப்ட்டுன்னு மாறி மாறி சாட்டர்டே, சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே, கிறிஸ்மஸ், நியூ இயர் எதையும் பார்க்காம ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, பெட்ஷீட்டு, சோப்பு, தலகாணி எல்லாத்தையும் பிளேஸ்லேயே வச்சுட்டு ஆஃபீஸ்லேயே குடும்பம் நடத்தி ஷிஃப்ட்டில் வந்து வேலை பார்க்குற எங்களோட கஷ்டம் 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு கிளம்பி போகிறவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்னங்க நீங்க மட்டும்தான் ஷிஃப்ட்ல வர மாதிரி பேசிக்கிட்டே போறீங்க, மற்ற ப்ராஜெக்ட்ல யாரும் ஷிஃப்ட்ல வரலையா என்ன? ஐயோ சார், மற்ற ப்ராஜெக்ட்ல ரிசோர்ஸ் ஷிஃப்ட்ல வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மற்ற ப்ராஜெக்ட்ல ஷிஃப்ட்ல வர ரிசோர்ஸ்க்கு அவங்க மேனேஜர் B1 பண்ணி 2 மாசம் ஆன்சைட் அனுப்பிச்சு வச்சாரு. இன்னொரு ப்ராஜெக்ட்ல எனக்கு அப்புறம் வந்த ஜூனியர் பையன் அவனுக்கு H1 இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிலீஸ் கேட்டு சண்டை போடுறவனுக்கு B1 பண்ணி அனுப்பி வைப்பீங்க, பேப்பர் போடுறேன்னு பயம்படுத்துறவனுக்கு H1 பண்ணி ஆஃப் பண்ணுவீங்க. எதுவுமே கேட்காம அமைதியாக வேலை பார்க்குற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு 4% 5% போட்டா என்ன சார் நியாயம்? கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தெரிஞ்சவங்களுக்கு அது காரணமாக இருக்கிற எம்ப்ளாயிங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு தெரியாமல் போச்சே சார்.
ஆக்சுவலாக உங்களுக்கு விசா இனிஷியேட் பண்ணுறதா தாங்க இருந்துச்சு. ஆனால் கம்பெனி சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால ப்ராஜெக்டில் ஃபண்டும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஐ நோ யூ ஆர் எ டெடிகேட்டட் ரிசோர்ஸ். ஆன்சைட்லயும் உங்களுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. நான் சொல்கிறது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. அஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்ஸ் வேல்யூ ஆட் கொடுக்கணும், அப்ளிகேஷன் நாலேஜ் டெவலப் பண்ணணும், இனோவேட்டிவாக ஐடியா கொடுக்கணும். ஸோ இட் வில் ரெஃப்ளெக்ட் யுவர் அப்ரைசல் சைக்கிள். ஓகே சார். ஓகே, எனி அதர் இஷ்யூஸ் ஆர் கன்சர்ன்ஸ்? நோ சார். ஓகே, தேங்க்யூ பரத். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். Hello. Hi, am I speaking to Mr. Bharat? Yeah, who is this? This is HR Ramesh calling from XX Technologies. Yeah, please tell me. Last week you have attended the interview, right? Yeah. Okay, actually you have cleared the interview and I am calling to discuss about your salary package. Oh, okay. You have mentioned your expected CTC as 6.5 lakhs per annum, right? Yeah, 6.5 lakhs. We are okay with that. When can we expect you to join our company? I can join within 60 days, Ramesh. Okay, Bharat. I will send you out an email regarding this. Can you just reply back to that email? Yeah, sure. Okay then. Hope we'll meet soon. Yeah, thank you, Ramesh. Bye. Thank you, Bharat. Bye. Bye. வேல்யூ ஆடு இதோ வரேன். அதை உடை புது சரித்திரம் படை நமது வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க இந்த வருஷம் எனக்கு ஹைக்லாம் கொடுத்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க எப்படி இருந்தாலும் கொடுக்க போற அந்த 4% ஹைக் 5% ஹைக்கை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். சொல்லு மச்சி. என்ன மச்சான், XX டெக்னாலஜிஸ் ஆமே. டேய், 6.5 lakh சேலரி ஆமே. உனக்கு எப்படிடா தெரியும்? டுபாக்கூரு புதுசா ஜியோ சிம் ஒன்று வாங்கினா, அதான் என் ஃப்ரெண்டை விட்டு உன்னை கலாய்க்க சொன்னேன். நீ வேற போன வாரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி சொன்னேல. டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், எப்படி இருந்தது பையன் பெர்ஃபார்மன்ஸ்? HR மாதிரியே பேசினா நம்பிட்டியா? டேய், நான் உண்மை நினைச்சிட்டு மேனேஜர்கிட்ட போயிட்டு எனக்கு ஹைக்லாம் வேணாம், நான் பேப்பர் போட போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா. டேய், உன்னை யாரா இதெல்லாம் சொல்ல சொன்னா? உனக்குலாம் வேலை கொடுக்கறதே பெருசு, இதுல 6.5 lakhs-ஆ? டேய் மச்சான், என்னடா சொல்ற? போ, முதல்ல மேனேஜர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற வழியை பாரு. டேய். ஓகே மச்சான், எனக்கு டைம் இல்ல, நான் அடுத்த ஆள கலாய்க்கணும். நான் வைக்கிறேன். பை. டேய் இருடா. சார், நான் சொன்னது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க சார். நான் சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்த்தேன் சார். நீங்க 4% ஹைக் கொடுத்தாலும் சரி, 2% கொடுத்தாலும் சரி, ஏன் ஹைக்கே கொடுக்கலனா கூட சரி சார், எனக்கு இந்த கம்பெனி விட்டு போறதுக்கு மனசு வரல சார். நீங்க சொன்ன அந்த வேல்யூ ஆட் தானே சார், அது எங்க கிடைச்சாலும் நான் இன்னைக்கே போய் இதை செய்யறேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இங்க பார்க்காதடா. செகண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த சட்டை தானே. டேய் பகத் வரவே இல்லடா. அவங்க உள்ளவே வரல. You have to complete 60 hours of training. Other than training. வரலையா? அது நீங்க அப்ப பண்ணீங்க பாத்தீங்களா? 2 years 4 months.
கட் பண்ணுறா ஓகே தானே இன்னும் ரெடி பண்ணலாம் 2 கை வேணாண்ணா ஓகே அதான் ஆனால் நடுவில் சொரியிற இல்லை கொடுத்து உங்கள் டைம் வேஸ்ட் இங்கே பார்த்து பேசணும்டா சூப்பர் ரியாக்ஷன் நல்லா கொடுக்க போது படுத்துறான்டா டேய் எப்பா நான் இங்கே தான் நிற்கணுமா அது மனசு வரல சார் டேய் டேய் எங்கடா இருக்காரு பகத் அங்கே போயிடு ஓகே ஏ ஆனா மூஞ்ச பார்த்து சரி சரி அப்போ கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டே வாங்க சரி நான் சோஃபால தான் உட்காந்துருக்கேன் சோஃபாவில் இருக்கணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் கட் பண்ணு ஃப்ளோவில் போகும்போது தெரியும் நான் பல்பு வாங்குன்ட்டு எனக்கு